சூரியன், சந்திரன், அமாவாசை திதி, கேது கிரஸ்தமாகிறது. ஸோ பேசிக்கலாக வந்து குடும்பஸ்தானத்தில் கவனம். கையில் பணம் வச்சுருக்கீங்கன்னா யாராவது வந்து பேசி உங்கள்கிட்ட இருந்து பணத்தை கறந்துட்டு போயிடுவாங்க. இல்லைன்னா எங்கேயாவது பணத்தை தெரியாமல் வச்சுறது. மறதியினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள். நம்ம நல்லதுக்காக சொல்கிறோம், அது யதார்த்தமாக சொல்லக்கூடிய நிலைமைகளில் போய் தப்பாக புரிதல். அதாவது நான் நல்லதுக்கு சொன்னேன் சார், அவங்க வந்து பெருசாக தப்பாக எடுத்துகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா குடும்பம் பிரிகிற நிலைமைக்கு போயிடுது சார். யாரோ சம்மந்தமே இல்லாத ஆள் சார், அவங்களுக்காக நான் வீட்டில் பறிஞ்சு பேசி எனக்கு வந்து இவ்வளோ பெரிய பஞ்சாயத்து ஆகிடுது சார், மனசில் நிம்மதியே இல்லை சார், ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகளில் தள்ளப்படுவீர்கள். இந்த சூரியன், சந்திரன், கேது இணைவுங்கிறது ஒரு பொதுவாகவே நல்ல ஒரு காம்பினேஷன் கிடையாது. அம்மாவுடைய உடல்நிலைகளில் கவனமாக இருக்கணும். கண் அப்படியே ரெட்டு கலரில் மாறிடும். நல்லதாக இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா குளுக்கோமா சார் நீங்கள் வந்து ஆப்ரேட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு பொறை, அந்த பொறையினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள். ஒரு சில பேருக்கு வலது கண்ணு திடீர்னு இந்த கன்ஜங்டிவ்ஸ்ன்னு சொல்லுவோம், அதெல்லாம் வந்து அப்படியே கொப்புன்னு வீங்கிக்கும். மெட்ராஸைன்னு போட்டு கண்ணாடி போட்டு சுற்றுவீங்க ஊர் ஃபுல்லாக. இப்படிலாம் நடக்கும்.